ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன்ல, ஊர் வரைக்கும் ஒரு முக்கியமான வேலையாக போக வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக ஊரில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சுரேஷோட அக்கா வீட்டில். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி வரைக்கும் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி விழுப்புரம் போயிட்டா கொஞ்சம் அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாண்டிச்சேரி போகணும். ஸோ அதனால் வண்டியில் போகலாமா காரில் போகலாமான்னு ஒரே கன்ஃபியூஷன்லேயே இருந்தது. சரி, ஓகே, வண்டியிலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வண்டி வாங்கினதுலேருந்து லாங் ட்ரைவ் ஒன்றும் பெருசாக போகவே இல்லை. சரி, எனக்கும் ஆசையாக இருந்தது. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். 4 பேர் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால அம்மாவும் அப்பாவும் எப்படியும் வருவாங்க. ஸோ அவங்கள வந்து கிஷோரை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டோம். ஸோ நானும் சின்னவன், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும்தான் போனதுனால எப்படியும் ஒரு 4-5 இடத்துல நின்று குழந்தைக்கு ஃபீட் பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி இருந்தோம். ஏன்னா எங்களுக்குமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனாலுமே வண்டியில் தான் மேக்ஸிமம் போவோம். ஸோ காரை வந்து பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். எனக்கு பைக்னால் ரொம்பவே பிடிக்கும், சுரேஷ்க்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, குழந்தைய கூட்டு போகும்போது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்து போயிருந்தோம். போகும்போதே வண்டி கொஞ்சம் வேலை பார்த்துருச்சு. ஸோ அதை வந்து முடிச்சுட்டு அப்படியே நேராக மாமி வீட்டுக்கு போயிட்டோம். மாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பர்த்டே. ஸோ என்னோடய பர்த்டேக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அவங்களோட பர்த்டே வருமா. ஸோ அவங்களுக்கும் சர்ப்ரைஸாக கேக்கெல்லாம் வாங்கி கொண்டு போயிட்டு கேக் கட் பண்ணோம். ஸோ மாமியும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க.